விண்ணேஸ்வரம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கம் பேங்க் இருக்கு இல்லையா, இதில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2300க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு வந்து டிசம்பரில் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு வந்து எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்த்துட்டு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நமக்கு 2வது யூனிட்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1, 2, 3 பண்ண இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு விதமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் காமனாக சொல்லணும்னா ஒரு 10 கேள்விகள் மேக்ஸிமம் கேட்கலாம். அது கீழே வந்து 1, 2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட், நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி கேட்பாங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒரு சிலது கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமினன்ட் பர்சன் ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், உலகக்கோப்பில் நம்ம இந்தியா தோற்றுருக்கு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயரில் ஹாக்கி சம்மந்தமாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய முக்கியமான உலகக்கோப்பை போட்டிகள், ஒலிம்பிக் போட்டிகள், இது மாதிரி வந்து ஆசிய போட்டிகளை இப்போ ரீசெண்டாக நடந்து நிறைய பதக்கங்கள் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி முக்கியமான கேம்ஸில் நம்ம இந்தியா வந்து மெடல் வாங்குது, இல்லை மற்ற நாடுகள் ஏதாவது வின் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புக் ஆத்தர்ஸ்லுமே வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, அதுவும் வந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ், முக்கியமான அவார்டுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அல்லது புக்கர் பரிசு, ஸோ நிறைய அவார்ட்லாம் இருக்கு இல்லையா. வேர்ல்டு லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவார்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நோபல் பரிசுலாம் கொடுத்தாங்க. அதேமாதிரி ஸ்டேட் லெவல்லையும் நம்ம பார்க்கும்போது பரிசுகள் இருக்குது. நம்ம நேஷ்னல் லெவல்லையும் நிறைய விதமான அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த முக்கியமான அவார்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆனர்ஸ் வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றாங்க. ஸோ நலத்திட்டங்கள்னு சொல்லுவோம். மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மக்களுக்கு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் முக்கியமான ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் வந்து இருக்கும். அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். கரண்ட் சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க. அதுவும் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்பாங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன், ஸோ இப்போ புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்களே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், அது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சந்திராயன் 3 வந்து நம்ம நிலாவில் வந்து வெற்றிகரமாக தரையிறக்கிருக்கோம். அப்போ சந்திராயன் 3 சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்கலாம். அது எப்போ வந்து நிலாவில் தரையிறங்கிச்சு, அதுக்கு எல்லாமே அது எப்போ அனுப்புனாங்க, அது என்ன ராக்கெட்டில் அனுப்புனாங்க, அதனுடைய திட்ட இயக்குனர் யார், இப்போ இஸ்ரோவோட தலைவர் யார். ஸோ இது மாதிரி சந்திராயன் 1, 2, 3 இது மாதிரி நிறைய நம்ம விண்வெளி சார்ந்து இஸ்ரோ சார்ந்த கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய கண்டுபிடிப்புகள் சம்மந்தமாக கேட்பாங்க. இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இதை வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அந்த விண்வெளி சம்மந்தப்பட்டதான். இந்தியாவோட மிசைல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ரைட்டா, இது சிலபஸ். ஸோ இது காமனாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரி தான் இருக்குது. பொதுவாக நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னாலே எப்படி கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜிகே மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கூட்டுறவு சங்கம் நடந்த அந்த தேர்வு தான். இதுக்கு முன்னாடி 2020 நடந்திருக்கு. 2019 நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க. சில மாவட்டங்களுக்கு கொடுத்தது 2020 வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த தேர்வில் எந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தா இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு புரிஞ்சிடும். ரைட்டா, இப்போ பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தேர்வு நடக்கும் பொழுது சுனில் ஆரோரா இருந்திருக்காரு. ரைட்டா, அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ முக்கியமான ஆணையங்கள் இருக்கும்ல, தேர்தல் ஆணையம் இருக்குது, மனித உரிமை ஆணையம் இருக்குது, இன்னும் நிறைய ஆணையங்களில் வந்து அமைப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விதமான அமைப்புகள் இருக்குது. அதில் வந்து டைரக்டராகவோ சேர்மனாகவோ முக்கியமான பொறுப்பில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தேசிய லெவல்லையும் தெரிஞ்சுக்கணும், அதேமாதிரி நம்ம தமிழக லெவல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த கொஷின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டா, இப்போ கரண்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தலாம். இது பழைய கொஷின், பழைய இதுக்கு போயிடுச்சு. இப்போ கரண்ட்டில் யார் இருக்காங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொன்னால் இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜீவ் குமார் ஒருத்தர் இருக்கார். ரைட்டா, இங்கிலீஷில் ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக 2023க்கு நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரின்றது யார், ராஜீவ் குமார் அப்படின்றவர் இருக்கார். ரைட்டா, ஏன்னா இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படி இப்போ என்ன கேட்பாங்க, 2023 என்ன இருக்கோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, சரி. இது அப்போ கேட்ட கேள்விக்கு வந்து சுனில் ஆரோரா. ரைட், கடற்படை தினம் அனுசரிக்கப்படுகிறது. முக்கியமான தினங்கள்னு சொல்லுவோம்.
ஒவ்வொரு மந்த்லேயுமே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தினங்கள் இருக்கும் இல்லையா, அந்த முக்கியமான தினங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் முக்கியமான தினங்கள் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு படிச்சுக்கணும். அதில் ஏதாவது ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, கடற்படை தினம் என்று தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது டிசம்பர் நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ரைட்டா, அப்போ முக்கியமான தினங்கள் வந்து நீங்கள் தொகுத்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 10-15 தான் இருக்கும். அப்படியே ஒரு வருஷத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு 30-40 தான் வரும். அந்த 40 தினங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 2018ஆம் ஆண்டு உலக அழகி பட்டத்தை வென்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 2020 எக்ஸாமு, 2019 நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாக தான் கேட்டிருக்காங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாக தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 டிசம்பரில் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த உலக அழகி அந்த போட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து 2023 டிசம்பரில் வச்சுருக்காங்களா? ரைட். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போகணும். இப்போ நமக்கு டிசம்பரில் எக்ஸாம்னா நவம்பர்லேயே அவங்க கொஷின் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நவம்பர் வரைக்கும் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, அப்போ நவம்பர் 2023 அப்படியே 1 இயர் போனீங்கன்னா நீங்கள் நவம்பர் 2022 வரைக்கும் படிக்கணும். ரைட்டா, 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கட்டாயம் படிக்கணும். நவம்பர் 2022 ஆரம்பித்து நவம்பர் 2023 வரைக்கும் 1 இயர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட நம்ம வின்எக்ஸ்கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 2023 இப்போ நவம்பர் 2023 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2023 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு இருக்கும், யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணிவாங்க. சார் அப்போ 2022க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே சார் நாங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் PDF வந்து அட்டாச் பண்ணிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 2023 மட்டும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஷின் வித் ஆன்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வின்எக்ஸ்கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வின்எக்ஸ்கிளாஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணாலும் நீங்கள் பணம் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். வெறும் 150 ரூபாய்க்கு வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா, ஸோ நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு ஆப்பில் வாங்க தெரியாது, எனக்கு வந்து PDF-ஆக எனக்கு அனுப்புங்க அப்படின்னா, இப்போது நவம்பர் இன்னும் முடியல. ஸோ நம்ம அக்டோபர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கையில் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஜனவரி டு அக்டோபர் வரைக்கும் தேவைப்படுதுன்னா நீங்கள் PDF வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் தானே, அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா மேற்கொண்ட விவரங்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க. ரைட்டா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம வின்எக்ஸ்கிளாஸ் அகாடமி நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் குறைந்த விலையில். ஓகே, இப்போ 2018ஆம் ஆண்டு உலக அழகி பட்டத்தை வென்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது இந்த வனேசா போன்ஸ் டி லியான் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ரைட், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2018 ரைட் 2019 யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி ஆன் சிங்க் அப்படின்றவங்க வந்து உலக அழகி பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க. 2019க்கு அப்புறம் 2020 உலக அழகி போட்டி வந்து நடைபெறவில்லை. ஏன்னா கொரோனா நடந்துச்சு இல்லையா, அதனால் 2020 COVID-19 வந்து உலக அழகி போட்டி நடக்கலை. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் 2021 வந்து 2021ஆம் ஆண்டுக்கான அந்த உலக அழகி போட்டியை வந்து 2022 தான் நடத்திருக்காங்க. ரைட்டா, அது வந்து 70வது உலக அழகி போட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ 2022 நடந்திருக்கு. ஆனால் வந்து 2021ஆம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டி அதில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ இருக்கிறது யாருன்னா கரோலினா. ரைட்டா, 2021ஆம் ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்டு பட்டத்தை இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் 2022 தான் இந்த போட்டியை வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக இவங்க தான் இருக்காங்க. இப்போ 2023க்குன்னு ஒரு உலக அழகி போட்டி நடக்கும் இல்லையா. இப்போ இந்த வருஷம் ஒன்று நடக்கும். அது எங்கே நடக்குன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிறதாக சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரிகை செய்தியில் படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் நடக்க போகிறது. ஆனால் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நடக்கலை. மேபி நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நடக்கலை. நவம்பர் டிசம்பர் நடந்தாங்கன்னா இப்போ 2023 யார் வந்து மிஸ் வேர்ல்டு வந்து வின் பண்ணுறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா, ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்லலை. பட் அது வந்து நீங்கள் அப்படியே ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது கொஸ்டின் பேப்பர் மேபி செட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ அதனால் புதுசு இதுக்கப்புறம் வரதவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ 2022-23 படி இருக்கிறது கரோலினா. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ரைட்டா,
சரி, ஏதாவது வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2023ஆம் ஆண்டு 71வது உலக அழகி போட்டின்னு சொல்லுவாங்க. 71வது உலக அழகி போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி சார், இந்த கரோலினா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க தான் வந்து மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வச்சுருக்காங்க. ரைட்டா? ஓகே. 25வது பாரத ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து சக்திகாந்த் தாஸ் இருக்கார், அவர் தான். இப்போ ப்ரெசென்ட்டாகவும் அவர் தான் இருக்கார். இப்போ ப்ரெசென்ட்டில் 2023 ஆர்பிஐ கவர்னர் யார் இருக்கார்? சக்திகாந்த் தாஸ் தான் இருக்கார். அவர் தான் 25வது நம்ம பாரத ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி 24வது யார் சார்? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா, 24வது கவர்னர், அவங்க வந்து உர்ஜித் பட்டேல்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் 24க்கு அப்புறம் இவர் தான் 25. இப்போ ப்ரெசென்ட்டு இன்னைக்கு டேட் வரைக்கும் சக்திகாந்த் தாஸ் தான் இருக்கார். ரைட்டா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 2018 உலக மட்டைப்பந்து போட்டியில் வென்ற நாடு இதுன்றாங்க. உலக மட்டை, தமிழ் மட்டைனா கிரிக்கெட் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் நம்ம கிரிக்கெட் கிடையாது, ஹாக்கி போட்டி. ரைட்டா? ஸோ கிரிக்கெட் கேட்கல, இவங்க ஹாக்கி கேட்டிருக்காங்க. 2018 ஹாக்கியில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பெல்ஜியம் வந்து வின் பண்ணியிருக்கு. அப்போ 2018 அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ 2023க்கு யார் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இது பழசு. அப்போ இப்போ மட்டைப்பந்தில் 2023 யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெர்மனி. இப்போ யார் வின் பண்ணியிருக்கா? ஜெர்மனி வந்து வின் பண்ணியிருக்கா. தோத்தது பெல்ஜியம். ரன்னர் ஃபைனல் போயிட்டு ஃபைனலில் யார் ஜெயிச்சிருக்கா? ஜெர்மனி. தோத்தது யார்? பெல்ஜியம். இப்போ 2023 2018 வின் பண்ணது யாருன்னா பெல்ஜியம். ரைட்டா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நம்ம இந்தியாவில் நடந்தது. கண்டிப்பாக மேட்ச் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்தேன். ரைட்டா? நம்ம இந்தியா ஜெயிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 9-10 மேட்ச் வந்து எதுலையுமே தோற்காமல் வின் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ ஃபைனல் நாம் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரியாக பேட்டிங் வந்து இல்லை, ரன் ரொம்ப கம்மியாக அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து தோத்துருச்சு. ஆஸ்திரேலியா வந்து உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை வந்து வென்று சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கு. மேபி அதை கூட கேள்வி கேட்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிகள், கேம்ஸ் ஆசிய லெவலில் நடக்கிறது, உலக லெவலில் நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கக்கூடிய அது கிரிக்கெட் ஆகட்டும், ஹாக்கி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அதில் நம்ம தங்க மெடல் ஏதாவது வாங்குறோமா, மற்ற நாடுகள் ஏதாவது ஜெயிக்கிறாங்களா, முக்கியமான வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க. ஒரு 1 இயருக்குள்ளே படித்தா போதுமானது. நான் தான் சொன்னால் நம்ம வின்க்ளாஸ் அகாடமியில் இருக்கோம், நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே. அடுத்தது, இந்தியாவின் முதல் இன்ஜின் அற்ற புகை வண்டியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து அது பேர் ரயில் 18 இதில் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஜிகே மாதிரி. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் தற்போது அவசர உதவிக்காக 112 என்ற எண்ணை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம தமிழ்நாடே கிடையாது, இமாச்சல பிரதேசில் அறிவிச்சது. அங்கே அவசர உதவி நம்பர் அறிவிச்சது இங்கே கேட்குறாங்க. ரைட்டா? நம்ம தமிழகத்தில் நிறைய உதவி நம்பர்லாம் வந்து அறிவிக்கிறாங்க, அதை கேட்கல பாருங்கள். சும்மா நம்மளுக்கு டஃப் கொடுக்குறதுக்காக ஏதாவது ஒன்று கேட்கணுமன்றதுக்கு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் முக்கியமானது ஏதாவது எமர்ஜென்சி நம்பரை எமர்ஜென்சி சம்மந்தமாக அறிவிக்கிறாங்க, இல்லை நம்ம தமிழகத்திலே அறிவிக்கிறாங்களா வேறு ஸ்டேட்டில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேயே வருது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தது மத்திய புலனாய்வு, அதாவது சிபிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம், சிபிஐ. அதில் வந்து பின்னொன்று எவர் நியமிக்கப்பட்டுள்ளான்னு போட்டிருக்காங்க. இதில் ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. பட் 4 நீங்கள் எது ஆன்சர் பண்ணாலும் இதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து இவங்க ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கலாம், அல்லது எக்ஸாம் அப்போ வேறு யாராவது வந்து சிபிஐயோட டைரக்டராக வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் அவங்க தப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது இப்போ சிபிஐயோட டைரக்டர் யார் இருக்கார்? இப்போ சிபிஐயோட டைரக்டர் 2023 நான் வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் யார் இருக்கார் அப்படின்னா பிரவீன் சூட்னு சொல்லுவாங்க. பிரவீன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பிரவீன் சூட் அவர்கள் தான் சிபிஐ துறையின புதிய இப்போ தற்சமயம் ப்ரெசண்ட்டில் டைரக்டராக இருக்கார். ரைட்டா? பிரவீன் சூட் அவர்கள் தான். ஸோ அடுத்தது வந்து புக் ஆத்தர். ஸோ இப்போ 2023 இந்த வருஷத்தில் யாராவது வந்து பிரபலமாக வந்து ஆத்தர் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு யார் ஆத்தர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில புத்தகங்கள் வந்து பரிசுகள் வாங்கும் இல்லையா, அது மாதிரி வந்து ஏதாவது பரிசுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க நாவல்களுக்கு. இப்போ ஒரு புக்கர் பரிசு ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய புத்தகங்கள், அதனோட ஆசிரியர்கள் அதே மாதிரி ஏதாவது பரிசுகள் வாங்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது புக் ஆத்தர் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஹவு இந்தியா சி த வேர்ல்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து ஷியாம் சரண் அப்படின்றதான். இப்போ இந்த கேள்வி வரப்போகிறதில்ல, பட் இது எந்த டாப்பிக்கில் இருக்குது? புக் அண்ட் ஆத்தர்ஸ். ரைட்டா? பிரபலமான புத்தகங்கள், அதை எழுதியவர்கள் அப்படின்றத நம்ம தெரியணும். அதே மாதிரி பரிசுகள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பகுதியில் இது வருது. ஸோ அடுத்தது, தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது அப்படின்றாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2018 நடந்தது. ரைட்டா? அதான் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 2018 நவம்பர் டிசம்பரில் நடந்தது. ஆனால் 2019 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது என்னென்னா அந்த எக்ஸீட் ஷேட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே வந்து 1ன்னு போனது தான் முதல் செயற்கைக்கோள். 1ன்னு போடணும், இது போடல. ஏன்னா 2வது வரும்போது தான் 1 2ன்னு பிரிப்பாங்க. இப்போ ஒரே ஒரு செயற்கைக்கோள் தான் ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்கிறதுனால எக்ஸீட் ஷேட் அப்படின்றது தான் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள். ரைட்டா? ஸோ இதான் இப்போ வந்து 10 கேள்விகள் கேட்டிருக்காங்கப்பா. 70 வரைக்கும் அதான். உங்கள் திருப்பம் கழிக்கப்படுவது இதெல்லாம் வந்து வேறு சப்ஜெக்ட், நம்ம கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக போயிடுச்சு. ரைட்டா? ஒரு 10 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க சிலபஸ் பேஸில் தான் கேட்டுறாங்க. சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க? புக் ஆதர் கொடுத்துருக்கான். இது மாதிரி நம்ம புதிய சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு கப்பு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக் இருக்கோ அதை டாபிக் பேஸாக தான் கேட்டிருக்காங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நவம்பர் 2022 ஆரம்பித்து நவம்பர் 2023 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இது எங்கேயும் தேட வேணாம். நம்ம Winxclass அகாடமி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரைட்டா? ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.